பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு குட்டி வீடியோ. இன்னைக்கு சாட்டர்டே ஆர் சண்டே. இன்னைக்கு சாட்டர்டே, நான் இன்னைக்கு தான் அது வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு போஸ்ட் பண்ண முடிஞ்சா சாயந்தரம் போஸ்ட் பண்ணுவேன், இல்லைன்னா நாளைக்கு வரும். போன வாரம், அதாவது டியூஸ்டே, நாங்க சும்மா இங்க ட்ரிவாண்டத்துல 2 மால் தான் இருக்கு. ஒன்று எம்ஓடி மால் ஆஃப் ட்ராவங்கூர், அது கொஞ்சம் சிறுசு. இன்னொன்று லுலு குரூப்லேயே இங்கே ட்ரிவாண்டத்தில் உள்ளது தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் ஏஷியாவிலேயே பெரிய லுலுவோட ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. லுலுவில் இது பெருசு அப்படின்னு, எர்ணாகுளத்தை விட இது பெருசு. அப்போ அந்த 2க்கும் நாங்கள் அடிக்கடி போகிறது உண்டு. அப்படி போகும்போது போன செவ்வாய்க்கிழமையே கொஞ்சம் லைட்லாம் போட்டு ஓணம் பைய வர ஆரம்பிச்சிட்டு, அதனால அது நான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணுறேன். ஓணத்துக்கு இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இலுமினேஷன் வரும் இன்னும். அதெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சால் அடுத்தடுத்து வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு சின்ன குக்கிங் வீடியோவும் இது கூட இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ பார்த்துட்டு வருமா? லூலுல உள்ள நுழைஞ்ச உடனே மகாபலி புல்லட்ல வராரு. பழைய மாடல் பெட்டி வச்ச புல்லட். ஆனால் பேக்கில் கொடை வைக்கிறதுக்கும் மறக்கலை, கொடையும் வச்சுருக்காரு, பழைய கொடை. பின்னாடி ஒரு பெரிய பெட்டி, சைடில் ஒரு பெட்டி. இப்போயே ஓணத்துக்கு லைட்லாம் வந்துருச்சு. ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு யானை. இது ஓண வஞ்சி போட்டில் நாட்டு காய்கறிகள்லாம் வச்சுருப்பாங்க. ஓண சத்யாக்குள்ள காய்கறிகள்லாம். இஷ்டம் போல கேக்ஸ் இருக்கு. இது பாயசம் கேக்கு. பாயசம் ஒரு உருளியில் இருக்க மாதிரியே இருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்கு. இங்கேருந்து பாரு. இங்கே பாயசம் மேலே நடக்குது. ரோஸ் பெட்டல் பாயசம், ஜாக் ஃப்ரூட் பாயசம், பாலடை பாயசம், அப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாயசம் இருக்குது. ஜியோட ஃப்ரண்ட் வியூ இதுதான். அடுத்து நம்ம மால் ஆஃப் ட்ராவங்கூர் போகிறோம். அங்கே போய் அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே அத்தப்பூ போட்டி நடக்குது. ஒன்று ரொம்ப அழகாக இருக்குது அத்தப்பூ. இது ஃபுல்லாக பூ வச்சுட்டு தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஜட்ஜஸ் ரொம்ப பாடுபடுவாங்க. ஏன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை, ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்துல இருந்து பார்க்குறத விட இப்படி தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்துலேயும் நான் காமிக்கிறேன் முடிஞ்சா. பியூட்டி என்ன தெரியுமா? இது வாழைப்பூ. காமிக்கிறேன். இந்த இருக்குல்ல, இது வாழைப்பூவில் உள்ள அந்த இதழ் இருக்குல்ல, அது. ட்ரிவாண்டத்தில் இந்த பில்டிங் அம்பானியோட பில்டிங் இல்லை, அம்பானியோட வீடு மாதிரி. அம்பானியோட வீடோட லுக் லைக். பகலில் காமிக்க முடிஞ்சா, பகலில் ஆனால் பெருசாக தெரியும், நல்லா இருக்காது. இது லைட்னால தான் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி ரெசிபி. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்ல மாட்டேன், நான் செய்யும் போதே சொல்கிறேன்.
இது வந்து பாயில்டு எக் ஒன்று கட் பண்ணி போட்டோம். பாயில்டு எக் மிக்சியில் போட்டு அடித்தா பயங்கரமாக ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு நான் கேரண்டி. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், ஒரு எக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். நான் வந்து இன்னைக்கு என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கிறதுனால எடுக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றினா போதும். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து ஹனி வந்து நம்ம இஷ்டம் போல. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். இது வந்து எக்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம், ஏமாத்தலாம். இதில் கண்டிப்பான முறையில் ஒரு சொட்டு கூட ஃபவுல் ஸ்மெல் வராது. எக்கு போட்டிருக்கோன்னு நம்ம ப்ராமிஸ் பண்ணால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி டயட்டில் இருக்கவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, அவங்களுக்குலாம் ஸ்வீட் கிரேவிங் வரும்போது இது செய்யலாம். இது வந்து ஒயிட் சுகர் கிடையாது, ஹனி மட்டும்தான். அதனால் இது தாராளமாக இது செஞ்சு சாப்பிட்லாம். இதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வரேன். இதில் இந்த எக்கு ஸ்மெல்லு போகிறதுக்காக வேனிலா எசன்ஸு ஒரு 2 drops போதும், அவ்வளோதான். 2 to 4 drops. இதை நான் அந்த மிக்சியை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு கொண்டு வரேன். இப்போ நான் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது ஒரு எக்கு போட்டால் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் ஒரு எக்கு போட்டிருக்கேன். பூஜா குட்டி நேற்று அம்மா உண்டாக்கி கொடுத்தால எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த ஒரு எக்கு நமக்கு ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ஹெவியாக இருக்கும்ல? ஹெவியாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு ஜஸ்ட் 1 ஸ்பூன் would do அப்படி. ஆனால் ஐ ஸ்வேர் இது எக்கி ஸ்மெல், எக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமாம், எக்கி ஸ்மெல்லே இருக்காது. சாக்லேட் ஸ்மெல்லும் இந்த வேனிலா எசன்ஸ் ஸ்மெல்லும் தான் இருக்கும். நல்ல ஒரு சாக்லேட் மூஸ்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இதுக்கு பேர் சாக்லேட் மூஸ் தான். இது வந்து எனக்கு பஞ்சுக்குட்டி தான் சொல்லி கொடுத்தா. இது வேற யாரும் சொல்லியிருந்தா கூட நான் அடிச்சிருக்க மாட்டேன். எக்கு மிக்சியில் போட்டு அடித்தா நாரும் அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு நினப்பு இருக்குது. அவன் சொன்னா, அம்மா ஒரு எக்கு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் போட்டு பாருங்க அப்படின்னா. அப்படியே தான் நான் சரின்னு போட்டு பார்த்தேன். ஆனால் பூஜா குட்டிக்கு தான் நான் கொடுத்தேன். என்ன செஞ்சேன்னு தெரியாமல் கொடுத்தேன், சொல்லாமல் கொடுத்தேன். இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இவ்வளோ வரும் ஒரு எக்குக்கு. குழந்தைங்களுக்கு ஏமாற்றி கொடுக்கலாம், எக்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு. அப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இது செஞ்சு பார்ப்பீங்க தானே? சூப்பர் சாக்லேட் மூஸ் இஸ் ரேடியோ. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த ஓணம் நல்வாழ்த்துக்கள். காலையிலேயே விக்கல் எடுக்குது. விக்கல் எடுத்தால் ஆயுஸ் நிறைய வரும்னு சொல்லுவாங்க. யாராவது நீ நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இருக்கும்போது அம்மா நினைப்பாங்க. இப்போ யார் நினைப்பா? என் பொண்ணு நினைப்பா. யூகேலேருந்து வர்ற நினப்புனால இதுக்கு பேர் விக்கல் இல்லை, ஹிக்கப். இங்கிலீஷில் தானே சொல்லணும். இப்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.